கோபால் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கமுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இன்றைக்கி ஒரு 30 மாடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. 30 மாடும் நல்ல ஹெவி சைஸில், ஓவர் சைஸில் உள்ள டாப் குவாலிட்டியாக உள்ள மாடு எல்லாமே தலையீத்து, 2வது ஈத்து மாடுகள். ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணையில் வச்சுக்கலாம், நிலச்சி வச்சுக்கக்கூடிய வகையில் நல்ல இளம் மாடுகளில் நல்ல வெயிட்டாக தலையீத்துலேயே ஒரு 20-25 லிட்டர் கறக்கூடிய சைஸில், நல்ல ஒரு ஆனைக்குட்டி சைஸில், ஹெவி சைஸில் நல்லா அப்படி ஒரு டாப்பாக உள்ள பசு வச்சுருந்தா தான் ஒரு பண்ணைக்கும் பால்கள் கறக்கிறது கட்டுப்படி ஆகும். பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி. இப்போல்லாம் ஒரு மாடு ஒரு 15க்கு மேலே ஒரு 20-22 லிட்ரு 25 லிட்ரு வரை கறந்தால் தான் ஒரு பண்ணைக்கெலாம் கட்டுப்படி ஆகுது. அது கீழே கம்மியாக கறக்கக்கூடிய மாடுகள்லாம் பண்ணை கட்டுப்படி ஆகாது. ஒரு மாடாக இருந்தால் ஒரு 7 மாதம் 8 மாதம் வரை நெட்டு ஈத்தாக கறந்தால் தான் பண்ணைகள்லாம் ரன் பண்ண முடியும். மாட்டோட கறவைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வகையில் ஒரு 20 லிட்ரு 15க்கு மேற்படியாக ஒரு 20 லிட்டர் ரேஞ்சு 25 லிட்டர் ரேஞ்சு கறக்கக்கூடிய மாடுகள் வச்சுருந்தா தான் பண்ணைகள்லாம் ரன் பண்ண முடியும். அப்படி மாடுகள் தான் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது. எல்லாமே நல்ல ஹெவி சைஸில் நல்ல தீவன தண்ணிக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் ஜெர்சியில் இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி கிராஸ் இருக்குது, கிர் கிராஸ் இருக்குது, காங்கிரேஜ் கிராஸ் இருக்குது. எல்லா டைப்பில் உள்ள பசுகளும் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நல்லா உங்களுக்கு எந்த விதமான மாடுகள் தேவைனாலும் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வாங்க, பிடிச்ச மாடும் வாங்கிட்டு போங்க. நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான பசுகளுமே நம்ம ஃபார்மில் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தலை ஈத்தில் 2 பல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடேரி, ஒரு லட்சணம் அப்படி ஒரு அம்சம், நல்ல ரிங்கு கொம்பில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. நெத்தியில் ஒரு அழகான சின்ன வெள்ளை, தலையீத்தில் ஒரு 20 லிட்டர் பால் சாதாரணமாக கறக்கும். மாடுன்னா தீவனந்தன்னைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தொலி நைஸு, ஹெச்எஃப்பில் பிளாக் மெஜாரிட்டியாக உள்ள பஸ், எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். மாடு அவ்வளோ ஒரு அம்சம், வீட்டில் நின்னாலும் பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமாக உள்ள கிடையாது. தலையீத்து கிடையாதுல 4 காம்பு 4 வெள்ளைக்கடி, தீவனந்தன்னைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, இந்த தலையீத்துலேயே ஒரு 18 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் ஷேராக. பாட்டிக்காரங்க தலையீத்துலேயே 20-22 கறக்குங்க. ஆனால் 20 லிட்டர் கறக்கும். இந்த மாடு இருக்க ப்ரீடுக்கும் இது இருக்க ஹைட்டு வெயிட்டுக்கும் இது குடிக்க தண்ணி தீவனத்துக்கு ஷேராக 20 லிட்டரே கறக்கும். நம்ம ஒரு 18 லிட்டர் பாலை சொல்லி கொடுக்கலாம். ஒரு பண்ணைக்கெலாம் இந்த கிடேரியை எடுத்தால் ஒரு 10 வருஷம் அந்த பண்ணையிலேருந்து வெளியேற்ற வேண்டாம். ஒரு 10 வருஷம் பண்ணைக்கு நல்லா உழைக்கக்கூடிய மாடு. தலையீத்தில் ஒரு 2 பல்லு கிடேரியில் ஒரு லட்சணமாக உள்ள கிடேரி, டாப்பாக உள்ள மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 இடத்துலும் 4 காம்பும் ஒரு அடி வெள்ளக்கடியில். மாடு இன்னைக்கு கன்று போடுற பருவத்தில் நிற்கி, நல்ல பருவத்தில் நிற்கி. இப்போ கன்று போடுற மாடு அநேகமாக இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கன்று போட்டுரும். அவ்வளோ ஒரு அருமையான லட்சணமாக உள்ள மாடு. வீட்டில் நின்னாலும் ஒரு மாடு இருந்தாலும் பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்சமாக உள்ள மாடு. எல்லா வகையிலையும் 10 பொருத்தம் பக்காவாக உள்ள உடைய பசு. நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா, நல்ல வெள்ளடி குழம்புல அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையிலிருந்து வளர்ந்த மாடு. காட்டு மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்கும். பிளாக் மெஜாரிட்டி, ஹெச்எஃப்பில் பிளாக் மெஜாரிட்டியாக உள்ள பசு. எல்லா மாடுமே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வெயில் கிளைமேட்டு தாங்கக்கூடிய வகையிலே தான் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா மாடுமே அதிகபட்சம் பிளாக் மெஜாரிட்டி, செம்பூத்து, கிர் கிராஸு, ஹெச்எஃப் கிராஸு, இந்த மாதிரி பியூர் குவாலிட்டியாக உள்ள ஹெச்எஃப் எல்லா மாடுமே நம்ம பண்ணையில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா, தலை ஈத்தில் நல்ல ஒரு ஆனைக்குட்டி சைஸில் உள்ள கிடேரி. நம்ம பண்ணைக்கு இன்னையோட 65 நாள் ஆகுது. 65 நாள் நம்ம பண்ணையில் தான் இருந்து நல்லா தீவனம் தண்ணிக்கு மேய்ச்சலுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும். தலை ஈத்து 4 பல்லு கிடேரி. மாடுன்னு பார்த்திங்கன்னா ஹெவி சைஸில் ஒரு ஆனைக்குட்டி சைஸில் உள்ள கிடேரி. மாட்டை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். மடி செட்டு வாரம் எப்படி எடுத்துக்கணும். இதோட 5வது வாரத்து வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பண்ணைக்கு இன்னையோட 65 நாள் ஆகுது இந்த கிடேரி. இன்னும் ஒரு 2 நாளில் குட்டி போடக்கூடிய பருவத்துக்கு வந்துருச்சு மாடு. இன்றைக்கி நாளைக்கு குட்டி போட்டுரும். நல்ல பருவத்தில் வந்துச்சு. தலையீத்தில் ஒரு 22-23 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். தீவனந்தன்னைக்கு நல்ல ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ப்ரீடில் உள்ள பசு. தலையீத்தில் ஒரு 20-22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சைஸ். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. மாடு நல்ல ஹைட்டு, வெயிட்டு, இடநிலமாக உள்ள பசு. ஒரு 10 வருஷம் ஒரு பண்ணையில் ஒரு கப்பல் கணக்காக நின்று உழைக்கக்கூடிய பசு. மாடு வீட்டில் நின்னாலும் ஒரு தோரணை, பண்ணையில் நின்னாலும் ஒரு தோரணை. கறவைக்கும் 4 காம்பும் 4 இடத்துல அப்படி பீரங்கி துண்டு என்னக்கா இருக்கும். மாடு இன்னும் ஒரு 2 நாள், இன்றைக்கி நாளைக்கு 4 நாளைக்கில் கன்று போட்டுறக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்லா மடி அடைச்சி நிற்கி, நல்ல மஞ்சள் கொம்பில் தீவனந்தன்னைக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா, தலையீத்து 4 உள்ள கிடேரி. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த கிடேரி. குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குது.
இப்போ இந்த கிடேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வாங்கிட்டு போய் ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம கையில் இருந்து நம்ம தீவன தண்ணி குடிச்சு ஈனும்போது மாடு நல்லா நம்ம பண்ணைக்காக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் நல்லா அருமையாகவே செட் ஆகிடும். கிடேரி அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கிடேரி, நல்ல காம்பு விளக்கடி, நல்ல பை தோரணை, நல்ல பை தொங்கரி போட்டிருக்கு. தலையத்து கிடேரினா எல்லாமே மாடுகள் ஹைட்டு வெயிட்டு இப்படி ஒரு நல்ல ப்ரீடில் இவ்வளோ ஒரு உயரம் தரத்தில் இருந்தால் தான் இந்த மாடுகள் கறவைக்கு நல்லாயிருக்கும். ஒரு பண்ணைக்கு எடுத்தாலுமே நல்லா நீடித்து கறக்கும். நம்ம ஒரு 10 ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம்னா மாடு ஒரு 22 லிட்டர் பால் கறக்கும். ஒரு 15 லிட்டர் பால் எதிர்பார்க்கணும், ஒரு 18 லிட்டர் கறக்கும். அப்படி உயரம் தரம் நல்ல உடம்பு வெயிட் இருந்தால் தான் மாட்டால் கறக்க முடியும். சும்மா கூலினாக்கா ஒரு அடியில் இருந்துக்கிட்டு ஒரு தொழிந்தலையமாக இருந்துச்சுன்னா மாட்டால் கறக்க முடியாது. நல்ல உயரந்தரமாக உள்ள பசுகள் தான் கறவைக்கு நல்லாயிருக்கும். நல்ல ப்ரீடு வைஸாக நல்ல ப்ரீடாக இருக்கணும். உயரந்தரம் அதுக்காண்டி கிராஸ் டைப் பசுகளும் உயரந்தரமாக இருக்கும், அது கணக்கில் வராது. நல்ல ப்ரீடு, நல்ல குவாலிட்டியாக உள்ள ப்ரீடாக இருந்துச்சுன்னா கறவைக்கு நல்லாயிருக்கும். ஜெர்சியில் ஒரு அருமையான மாடு. இப்போ குட்டி போட போகிறது 3வது கன்று. மாடு கறவுன்னு பார்த்திங்கன்னா அந்த 3வது இதில் 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இதுவும் மாடு கன்று போடக்கூடிய பருவத்தில் நிற்கி. இப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கன்று விட்ற நல்ல பருவத்தில் நிற்கி. ஒரு ஜெர்சியில் நல்ல டாப்பாக உள்ள மாடு, குறுங்கால் மாட்டில் ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு ஜெர்சி மாடு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடு எடுக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதுக்காண்டி எந்த மாடு கூடுதல் பட்ஜெட்லாம் சொல்லப்படும். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு மாடு வேணும்? 35 ரூபாயிலிருந்து நம்ம பண்ணையில் 85 ரூபா 90 ரூபா எல்லா ரேஞ்சிலையுமே மாடுகள் இருக்குது. 35 ரூபாய்க்கு இருக்குது, 25 ரூபாய்க்கு நம்ம பண்ணையில் மாடு இருக்குது, 50,000க்கு இருக்குது, 60,000க்கு இருக்குது. உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்சியில் ஒரு 20 லிட்டர் கறக்க மணி நல்ல குறுங்கால் மாட்டில் ஒரு ஜெர்சியில் நல்ல மாடு வாங்க, நல்ல ப்ரீடில் வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரி மார்த்தாண்ட லைன் அதிகபட்சம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஜெர்சி மாடு. எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகும், அதேமாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 3வது இதில் ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில் ஒரு டாப்பாக உள்ள மாடு, நல்ல மடிசெட்டு மாடு. இப்போ இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்குள்ள கன்று போட்டுரும், நல்ல பருவத்தில் நிற்கி. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 3வது இதில் ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். 18 லிட்டருக்கு எந்த காரணத்தை கொண்டு குறைவில்லாமல் இருக்கும். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணும்னாலும் வாங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி லாங் டிஸ்டன்ஸ் உள்ளவங்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வாடகைலாம் அதிகமாக வரும். கோயம்புத்தூர் எல்லாரையுமே நம்ம மாடுகள் சப்ளை ஆகிட்டு இருக்குது. நாகர்கோவிலுக்கு வாரம் வருது 1500 ரூபா 2000 ரூபா வாடகைக்கு ஜாயிண்ட் வாடகையிலே மாடு கொண்டு வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், காங்கனே, களக்காடு, முக்கூடல் எல்லா லைனுமே, திருநெல்வேலி லைனும் ஃபுல்லாகவே மாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் வரும்போது வத்தலை கொண்டு, திண்டுக்கல், மதுரை எல்லா லைனுமே மாடுகள் இறக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது இதில் செம்பூத்தில் நல்லா வெள்ளை கொம்பில் அவ்வளோ ஒரு செம்பூத்தில் இவ்வளோ பெரிய ஹெவி சைஸாக உள்ள மாடாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் டேட் இருக்குது. ஒரு 6 to 8 நாளைக்குள்ள குட்டி போடும். தலையீத்துலேயே இந்த மாடு 21 லிட்டரு 22 லிட்டருக்கு இருந்துச்சு. இந்த 2வது இதில் வேறு 25 லிட்டரு கறக்கும்னு சொல்லி தான் பாட்டிக்காரங்க கொடுத்துருக்காங்க. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மாடுகள் அதுக்காண்டி எல்லா மாட்டையும் நம்ம 25 லிட்டரு 30 லிட்டரு கறக்கும்னு சொல்ல மாட்டோம். மாடு அதுக்குள்ளே கறக்கக்கூடிய ப்ரீடு, இந்த மாடு கறக்கும். அப்படி கறக்கக்கூடிய ப்ரீடு, ஹைட்டு, வெயிட்டு, குவாலிட்டி எல்லா வயசையும் கணக்கு பண்ணி தான் நம்ம மாடு இவ்வளோ கறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது இதில் 6 பல் அவ்வளோ ஒரு அருமையாக மாடு. ஒரு 25 லிட்டர் கறக்க மாதிரி செம்பூத்தில் மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். செம்பூத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப் மாட்டுகளோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். அதேமாதிரி எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகும், தீவன தண்ணிக்கு நல்லா அருமையாக இருக்குது. நல்ல உயரம் தரத்தில் ஒரு பசு நம்ம பண்ணையில் ஒரு 25 லிட்டர் கறக்க மாதிரி 2வது இத்து மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். 2வது இத்து 6 பல் தான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. வீட்டுக்கே வந்திருக்காது, கண்ணிலேருந்தே நல்லா காட்டடியில் மேய்ஞ்ச பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா 2வது இதில் ஒரு 19 லிட்டரு 20 லிட்டரு கறந்த பசு. இந்த 3வது இப்போ குட்டி போட போகிறது 3வதுக்குன்னா இந்த இதில் மாட்டுக்கிறங்க ஒரு 22 லிட்டர் பாலை சொல்லுதாங்க. நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 18 லிட்டரு 20 லிட்டரு குறைவு இருக்காது. நல்ல நரம் போட்டோம், தொலி நைஸு, நல்ல நைஸ் தோல். நம்ம ஒரு பண்ணைக்கு எடுக்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 20 லிட்டரு 22 லிட்டரு கறக்க மாதிரி ஒரு மாடு தேர்ந்தெடுக்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. அதே மாதிரி மாட்டோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. எந்த மாடுகள் தேவை இருந்தாலும் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம மாடுகள் யாருக்கு பிடிச்சிருந்தாலுமே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும், தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்.
தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 30-40 மாடுகள் ஸ்டாக் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 3வது ஈத்து ஹெச்எஃப்பில் ஒரு 22 லிட்டர் பால் ஃபேராக எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் ஜெர்சியில் ஒரு அருமையாக உள்ள மாடு. மாட்டோட கறவனை பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 12 லிட்டர் பால்லேருந்து ஒரு 13 லிட்டர் பால் வரை எதிர்பார்க்கலாம். ஜெர்சிலே நல்ல பழைய வர்க்கத்தில் உள்ள மாடுன்னு பார்த்திங்கன்னா பால் குவாலிட்டி எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டது நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 13 லிட்டர் பால் எதிர்பார்க்கமான ஒரு ஜெர்சி மாடு தரத்து மாட்டில் வாங்க நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செம்பூத்து 2வது ஈத்து 6 பல் கண்ணு காலக்கண்ணு இருக்குது. நல்லா நரம் போட்டோம், அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இது ஒரு 13 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். அதுக்காண்டி நான் இந்த மாட்டை 20 லிட்டர் சொல்ல முடியாது, ஒரு 13 லிட்டர் பால் குறையில்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம தீவனம் மெயின்டெனன்ஸ் பொறுத்து கூட குறையா 1 லிட்டரோ 2 லிட்டரோ முன்ன கறக்கும். மெயின்டெனன்ஸ் தீவனம் நல்லா இருந்தால் ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு 13 லிட்டர் 15 லிட்டர் கறக்க மாதிரி மாடு வாங்கன்னு நினைக்கணும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்லா ஊசி காம்பு கருங்காம்பில் ஊசி காம்பு கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு தூரியும் ஒரு விரத்தண்டி எடுக்கு கண்ணு மாடு போன வருஷத்தில் அப்படியே கறந்துக்கலாம். அப்படி கறவையோடு இன்றைக்கி நம்ம கோபால் டைரி ஃபார்மில் ஒரு 10 கண்ணு மாடுகள் ரெடி கறவையோடு இருக்குது. யாரும் ரெடி கறவையோட மாடு வாங்க நினைக்கணும், கண்டிப்பாக கூப்பிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒரு கலர் புளியம்பூரில் நல்ல ப்ரீடாக உள்ள பஸ் தலையத்துக்கு டேரி 4 வல்லு மாடு கண்ணோட இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. கலர்னு பார்த்திங்கன்னா நல்ல புளிக்குளம் கலரில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நல்ல ரோஸ் காம்பில் மாடு கண்ணு கூட இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. நல்ல கிளி கொம்பில் லட்சணம் கலர்னு பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒரு மாடு ப்ரீடு வைஸாக. இப்போ நாட்டு கிராஸ் மாடுகள் இந்த மாதிரி கலர்களில் எடுக்கலாம். ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடில் உள்ள மாடு, ஒரு ஜெர்சியில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடு, நல்ல வெள்ளை கொம்பில் ரிங்கு கொம்பில் ஒரு தலையத்துக்கு டேரி இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடக்கூடிய மாடு. அவ்வளோ ஒரு அருமையான மாடு. தலையத்து 4 பல்ல நல்லா ரெட்டை குறுக்கில் அகலச்சிட்டில் ஒரு டேரி 10 நாளில் கண்ணு போடக்கூடிய டைப்பில் எடுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த டேரி எடுக்கலாம். இந்த மாட்டோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டு நல்லா அருமையாகவே இருக்கும். ஏன்னா இந்த கடேரி வாங்கின வீட்டில் அவங்க தாய் மாடு பால் ஒரு 4 ஹெச்எஃப் மாட்டுக்கு இதோட தாய் தான் நல்ல பால் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பண்ணைக்கு ஃபேட் எஸ்என்எஃப் கண்டு நல்லா அருமையாக இருக்க மாதிரி ஒரு தலையத்து கடேரி ஜெர்சியில் வாங்க நினைக்கணும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். எல்லா விதமான மாடுகளுமே நம்ம பண்ணையில் இருக்கும். நம்ம பண்ணை சில டைங்களில் நம்மளால் வீடியோ போட முடியாத காரணத்தினால நம்ம வீடியோகள் போட முடியல. நீங்கள் அப்படி இல்லாட்டியுமே நம்மளுக்கு கால் பண்ணி காட்டி எப்போனாலும் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் நேராக வந்து பார்த்தே நீங்கள் மாடுகள் எடுத்துக்கலாம். வர முடியாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா போதும், மாடுகளை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ அதுகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்றோம். நீங்கள் பார்த்துட்டு மாடு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டு விட்டால் போதும், மாடு அங்கே வந்துடும், பணத்தை மிச்சம் வண்டியில் கொடுத்து விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த விதமான மாடு வேணாலும் நம்ம பண்ணையில் எடுத்துக்கலாம். 20 லிட்டர்லேருந்து 5 10 லிட்டருக்கு மணி உள்ள மாடுகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்ல ஒரு கிராஸ் டைப் மாடு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா மடி செட்டு நல்லா உள் மடியாக இருக்குது. கறவை ஒரு 7 14 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குது. கண்ணு காலக்கண்ணு 14 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குது. ஒரு 2வது ஈத்து 6 பல்லு கிராஸ் டைப்பு மாடு. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. கலர்னு பார்த்திங்கன்னா ஒரு செவலை போரில் அட்டகாசமாக உள்ள கலரில் இருக்குது. குணத்தில் அருமையாக இருக்குது. பிறகு கிரு மாடுனாக்கில் எல்லோரும் குணத்தில் நிற்காதுன்னு நினைக்க வேண்டாம், குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. கிராஸ் டைப்பில் ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் பாலோட ஒரு மாடு எடுக்கன்னு நினைக்க விடுவீங்க, கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மடி செட்டு நல்ல உள் மடி செட்டில் காம்பு விளக்கடியோட ஒரு 14 லிட்டர் பாலோடு அமைஞ்சிருக்கு. மாடு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. செவலை போகிற கலர் அட்டகாசமாக உள்ள தீப்பொறியனாக இருக்குது. பாலோட கிரு மாட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஃபால் எஸ்என்எஃப் கண்டென்ட் ஃபேட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா அருமையாகவே இருக்கும். கிராஸ் மாடு குணத்தில் அருமையாக உள்ள மாடு. ஒரு 15 லிட்டர் 14 லிட்டருக்கு பால் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்க நினைக்கும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரேஜில் கிராஸ் டைப் மாடு. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. இதுவும் இன்னும் குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டேட் இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் டேட்டு. காங்கிரேஜ் கிராஸ் டைப்பு சென்னை மாடு. ஆனால் இது மேய்ச்சல் காட்டுக்கு ரொம்ப போய் பழக்கம் இல்லாத மாடு. நல்லா வீட்டில் வளர்ந்த மாடு, ரொம்ப காட்டில் போய் பழக்கம் இல்லை. இப்போ நம்ம மற்ற மாடுகள்லாம் காட்டில் பழக்கம் உள்ள மாடு. இந்த காங்கிரேஜ் மாடு ரொம்ப காட்டுக்கு போனது கிடையாது, வீட்டில் வளர்த்த மாடு அவங்க. இந்த மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலையத்துலேயே ஒரு 12 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த இது ஒரு 12 13 கறக்கும். 2வது இது தான் 6 பல்லு மாடு குட்டி போட இன்னொரு 15 நாள் டேட் இருக்குது. காங்கிரேஜ் கிராஸ் டைப் மாடு கிராஸ் டைப் மாடு இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துரும். காங்கிரேஜ் கிராஸ் டைப் மாடு நிறைய பேர் கிரு கிராஸ் இருக்கா, காங்கிரேஜ் கிராஸ் இருக்கா, நிறைய பேர் நமக்கு அடிக்கடி கால் பண்ணி கேட்பீங்க. இந்த வாரம் தான் நம்ம பண்ணையில் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. கிரு கிராஸ் மாடும் இருக்குது, காங்கிரேஜ் கிராஸ் மாடும் இருக்குது. கிரு போனோடனே கறக்கலாம், காங்கிரேஜ் கறக்கிறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் 2 மாடுமே இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குணத்தில் நல்லா அருமையாக உள்ள மாடு 100% கேரண்டியோடு கொடுக்கலாம். கிரு மாடே சரி, காங்கிரேஜ் மாடும் 100% கேரண்டி. குணத்தில் அருமையாக இருக்குது. 5 வயசு புள்ளனாலும் கறக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்ல மோட்டி டைப்பில் நல்லா கண்ணுக்குட்டின்னு பார்த்திங்கன்னா நல்லா சுஸ் டைப் கண்ணு போட்டிருக்குங்க. மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கக்கூடிய டைப்பு. நல்லா டாப்பாக உள்ள பசு, மோட்டி டைப்பில் ஹெவி சைஸில் உள்ள பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா மாடு நேரத்தான் கண்ணு போட்டிருக்கு. கண்ணு கிடையாது கண்ணு நல்லா கறவைக்கு தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாக இருக்குது. ஒரு ஹெச்எஃப்பில் நல்ல இந்த கண்ணை கண்டிப்பாக வளங்க. யாருனாலும் இந்த மாட்டை வாங்குறவங்க இந்த கண்ணை வளங்க. நல்லா டாப்பாக உள்ள ஹெச்எஃப் கண்ணில் போட்டிருக்கு. சுஸ் டைப்பில் நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் போட்டிருக்கு. கண்டு நல்லா இப்போவே சின்ன கண்டுலேயே நல்லா ரெட்டை குறுக்கள் நல்ல செட்டாக உள்ள கன்று. வளர்த்துனா அடுத்து நல்ல ப்ரீடுக்கு வரும். அப்படி ஒரு கன்று கிடையாது கண்ணில் போட்டிருக்கு. 2 மாடாச்சு. இப்போ இந்த ஒரு மாடு வாங்குறவங்களுக்கு 2 முதலாச்சு. மாட்டோட மாடு இந்த இதில் ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கும். அதுக்கு மேலே கறக்கிறது நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது. 2வது ஈத்து பல்லு கடமுளப்பில் ஒரு மோட்டி டைப்பில் ஒரு 20 லிட்டர் பால் கறக்கணும் மாதிரி வாங்கன்னு நினைக்கணும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா கண்டுலேருந்தே நல்லா காட்டில் மேய்ஞ்ச மாடு. மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்துலேயே ஒரு 20-22 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்தும் ஷேராக ஒரு 20-22 லிட்டர் பால் குறைவு இருக்குது. அது மாடு குட்டி போட 10 நாள் டேட் இருக்குது. நரம் போட்டோன்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தட்டு ஒரு கைத்தண்டி நரம் போடுது. அதேமாதிரி 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்குன்னு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப தேவையில்லை. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. கண்டுலேருந்தே நல்லா காட்டு மேய்ச்சலில் அவ்வளோ ஒரு அருமையாக வளர்ந்த மாடு. நரம் போட்டதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மாடு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்லா ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் பிளாக் ஜெர்சியில் உள்ள பசு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. உடம்பு கட்டு நல்ல பாடி வெயிட்டு. மாடு நல்லா அகல சட்டில் ரெட்டை குறுக்கில் மாடு இரும்பு துண்டுனாக்க இருக்குது. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். குட்டி போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். 100% கேரண்டியோடு கொடுக்கலாம். 100% கேரண்டியோடு கொடுக்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நல்லா ரெட்டை குறுக்கு உள்ள மாடு. பிற்குறுக்குக்கு என்றைக்கும் ஆகக்கூடிய மாடு. மாட்டோட அகலம்னு பார்த்திங்கன்னா நல்ல சரியான அகலம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய மாடு. நல்ல ஹெவி சைஸ் பாடி வெயிட்டில் உள்ள விஷயம். அவ்வளோ ஒரு அருமை. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 2 பல்லு. தலையீத்து கிடையாது 2 பல்லு. மாடு ஒரு 2 நாளைக்குள்ள குட்டி போடும். நல்ல ஒரு கிளி கொம்பில் தலையீத்தில் நல்ல ஒரு டாப்பாக உள்ள மாடு வாங்கின செம்பூத்து வகையில் உள்ள மாடு. தலையீத்தில் ஒரு 18-20 லிட்டர் கறக்கூடிய பசு. நல்ல இடநிலமாக உள்ள பசு. நம்ம வாங்கினோன்னா ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டாம். நல்லா டாப்பாக உள்ள மாடு. நல்ல எல்லா மாடுமே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்தில் உள்ள மாடுகள். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் மாடுகள் எல்லாமே அந்தந்த மாட்டுக்கேற்ற ப்ரைஸ்களில் இருக்குது. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் தலையீத்து கிடையாது 2வது ஈத்து அந்த டைப்பில் தான். நம்ம ஒரு மாடு ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி கொடுத்தாலும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு பெயர் சொல்ல வகையில் உள்ள மாடு. நல்ல மாடுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வாங்க நல்ல மாடுகள் வாங்கிட்டு போகலாங்க. எல்லாமே தலையீத்து 2வது ஈத்தில் இளம் மாடுகளில் இருக்குது. கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு.